நன்றி பிரகாஷ் அவர்களே. அதே போன்று இன்று இந்த கூட்டத்திற்காக வருகை தர இருக்கின்ற தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, அதே போன்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் முக்கியமான உறுப்பினர்களான சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம். அதே போன்று இந்த கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதரிகளே, அதே போன்று இந்த கூட்டத்திற்காக இன்று வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களாக அதிதிகளாக மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய பலர் இங்கே கீழே அமர்ந்திருக்கின்றார்கள். டாக்டர் பவானந்தராஜன், இன்ஜினியர் சூரியசேகரன், அதே போன்று என்றுமே எங்களுடைய அன்புக்குரிய பாலசுந்தர பிள்ளை, அதே போன்று ஐங்கரன் சார், அதே போன்று கிருஷ்ணானந்தன் சார் உள்ளிட்ட அதே போன்று இன்றும் பெயர் சொல்ல முடியாத பலர் இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயத்தை மிகவும் சுருக்கமாக பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் இப்பொழுது அனுரதோழர் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் வந்தவுடன் அவரது பேச்சையே நீங்கள் எல்லோரும் செவிமடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட எனது ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இன்று எமது நாட்டில் விசேடமாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, விசேடமாக இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் ஏன் எதனால் நடாத்தோம். இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். இன்று நாடு தழுவிய ரீதியாக நாங்கள் எங்களது கூட்டங்களை நடாத்துகின்ற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். எங்களை ஆற தழுவி கொண்டிருக்கின்றார்கள். முழு நாடுமே இன்றைக்கு வெற்றி முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்ற போதுதான் இன்று இந்த கூட்டம் இந்த வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் நினைத்தோம், எங்களுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்த போதும் இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிய வருகின்றது. இப்பொழுது அனுர திசாநாயக்க தோழர் வந்தவுடன் மிகவும் சொல்லுவார்கள் நான் நினைக்கின்றேன். நாடு முழுவதும் ஓகே, நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டின் அரசியலை, இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்களை முடித்து கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களும் இன்று யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற எங்களுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் அனைவருமே இன்று கோடிட்டு காட்டுவது வேறு எதுவுமல்ல, அனுர தோழர் அவர்களே, தென்னிலங்கை மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற தமிழர்களான நாங்களும் உங்களோடு அணிதிரண்டிருக்கின்றோம் என்ற கூற்றை இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் நினைக்கக்கூடும். ஆம், அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர இந்த கூட்டம் நடாத்தப்படுகின்ற போது நாங்கள் ஏன் எதனால் இதை நடாத்துகின்றோம் என்பது உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். வேறு எதனாலும் அல்ல, எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகும். அந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக கேட்கின்றோம், உங்களது பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை இம்முறை அனுர திசாநாயக்காவுக்கு திசை காட்டிக்கு பெற்று தாருங்கள் என்று கேட்பதற்கே நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அவ்வாறு நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற பொழுது ஏன் நாங்கள் திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
வேறு எதனாலும் அல்ல, எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறப் போகின்ற தேர்தல் என்பது இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது தேர்தல் அல்ல. இலங்கையில் இடம்பெறுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல். இது 1978ஆம் ஆண்டு முதல் இதற்கு முன்பு 9 நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் ஆண்ட நாடு. அதுபோல் 1948ஆம் ஆண்டு முதல் 76 வருடங்களாக இந்த நாட்டை அந்த மேட்டுக்குடியை சார்ந்த எங்களை சுரண்டி பிழைக்கின்ற மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிய கும்பல் இன்றைக்கு இந்த தேர்தலில் மீண்டும் கலந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தலாகும். ஆனால் மிகவும் தீர்மானகரமான தேர்தல் என்று கூறுவது வேறு எதனாலும் அல்ல, நாங்கள் இதனால் வரைக்கும் வாக்களித்திருக்கிறோம். வாக்களிக்கின்ற பொழுது ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கு பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து எங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை வழங்கியவர்கள் இன்று மீண்டும் வருகின்றார்கள். விசேடமாக இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா என்கின்றவர், உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய தன்மானம் இருக்குமானால் தன்மானத்தை உழிது கொண்டு புதைத்த நபர்களில் ஐக்கிய தேசிய கட்சி முதன்மையானது. மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த உண்மையை உணர்கின்ற மக்கள் ரணில் விக்ரமசிங்கா அல்லது ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது வரலாறு முழுவதுமே விஷயமாக ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாறு யாழ் உலகத்தை எரிச்சதா, 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமா, அதன் பிறகு 81ஆம் ஆண்டு யாழ் தேர்தல் மோசடியா, மாவட்ட சபை தேர்தல் மோசடியா, இது தொடர்ச்சியாக நாங்கள் கூறிக்கொண்டு போகிறோம். மறுபுறம் அதே காலகட்டத்தில் அவ்வாறு அநீதிகள்லாம் இழைக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிரேமதாசாக்கள் இருந்தார்கள். அப்ப அந்த பிரேமதாசாக்களுடைய மகன்மார் இந்த களத்தில் இருக்கின்றார். அந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாருடைய மருமகன்கள் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார். அந்த 3 பேர் விஷயமாக இந்த தேர்தலில் நாங்கள் எழுதி பார்க்கின்ற போது எங்களுக்கு கூடுதலாக வேட்பாளர்கள் 39 வேட்பாளர்கள் இருப்பதற்கு என்ன, இதில் குறிப்பாக சொல்லக்கூடிய நாங்கள் வேட்பாளர்கள், ஒன்று நாமல் ராஜபக்ச, ஜனாதிபதியினுடைய மகன், அவர் இந்த தேர்தலில் அவுட். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கா, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய மருமகன் பிரேமதாசன், சஜித் பிரேமதாசன், ஜனாதிபதி என்ற மகன். அப்ப இந்த ஜனாதிபதியுடைய மகன் என்ற காரணத்தினால் மாத்திரமே இவர்கள் இன்று இந்த தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு இவர்கள் கூறுகின்றார்கள், மறுபடியும் நாங்கள் இந்த பிரச்சனை இல்லாத தீர்வு. மறுபக்கம் ரணில் விக்ரமசிங்கா கூறுகின்றார்கள், நான் தான் இந்த நாட்டை மீட்டெடுத்து அதனால வேண்டி நீங்க இந்த முறை எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதனால வேண்டி நீங்க எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியுமா, அம்மா, ரணில் விக்ரமசிங்கா என்பவர் 1 நாள் 2 நாள் அல்ல 39 வருடங்களாக இந்த பாராளுமன்றத்தில் 6 தடவைகள் பிரதமராக இருந்த நபர். 6 தடவைகளாக இருந்த நபர் விஷயமாக 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுல பிரதமராக மாத்திரமல்ல, இந்த கட்சி இந்த அரசாங்கத்தோட முக்கிய நபராக இருந்தனர். தேசிய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். முழு பாராளுமன்றத்தையும்
சபையாக மாற்றி சட்டசபையாக மாற்றி தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு முன்மொழிவுகளை உள்வாங்கப்பட்டது. அவ்வாறு வாங்கப்படுகின்ற பொழுது அந்த முன்மொழிவுகளுக்கு கருத்துக்களையே கூறாத ஒரே கட்சின்னு சொன்ன ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கோட கட்சி. அப்படி இருக்கிறவர் தான் இன்றைக்கு சொல்ற நான் வந்த பிறகு பிரச்சனையை தீர்க்கும், நான் வந்த பிறகு 13 நடைமுறைப்படுத்த போகின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கால பகுதிகளில் தான் 1100 கோடி ரூபாய் பிணை முறி மோசடி ஏற்பட்டதுன்னு எல்லாருக்கும். யாருடைய காசு? ரணிலுடைய அப்பண்ட காசாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய காசு, எங்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கும் தனது சகாக்களுக்காக கொடுத்த பாவித்தனமான முடிவினை எடுத்து அதன் சூத்திரதாரி யாருன்னு கேட்டால் ரணில் விக்ரமசிங்க. அவ அன்றைய காலகட்டங்களில் எதிர்கட்சியாக இந்த ராஜபக்சாக்கள் சொன்னார்கள், இதோ ரணில் விக்ரமசிங்க 1100 கோடி ரூபாய் பிணை முறி மோசடி செய்து விட்டான், அது மாத்திரமல்ல அவனை உள்ளே அடைக்க வேண்டும். அந்த தேர்தல் காலங்களில் பந்துலு கணுவர்தனா, தினேஷ் குணவர்தனா போன்றவர்கள் வெளிச்சொன்னார்கள், பட்ட பகலில் மத்திய வங்கியை கொள்ளையடித்த கொள்ளைக்காரன் ரணில் விக்ரமசிங்காவை அம்பலப்படுத்தியவன் நான், வெளிப்படுத்தியவன் நான். ஆகவே எனது நம்பர், எனது இலக்கம் 16, எனக்கு வாக்களிங்கள். அப்படிதான் அன்றைய காலகட்டங்களில். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பவித்ரா வன்னியாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை போன்று மைந்தானந்த அலுவலகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்து இந்த 1100 கோடி ரூபாவை எடுக்கும் வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. அப்படி சொன்னவர்கள் இன்னைக்கு ரணிலுடைய காலை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் நாங்கள் பார்க்கின்ற பொருளாய் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டத்திற்காக நாங்கள் வருகின்ற போது சொன்னார்கள், இதோ கோட்டாபய ராஜபக்ச வருகின்றார், 2019ஆம் ஆண்டு வருகின்றார். அது மாத்திரமல்ல, 69 லட்சம் வாக்குகளையும் பெற்று 3 பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து அவர் கூறினது என்ன, செய்தது என்ன? அன்று கள்ளர்களுக்கும் மோசடிக்காரர்களுக்கு தண்டனை வழங்கும் என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் வந்து 3 மாதத்தில் அன்பர்களே 1560 கோடி ரூபாய் சீனியில மோசடி செஞ்சார். அதனால வரைக்கும் சீனி 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வரி, அந்த வரி 25% குறைத்து போட்டு அந்த குறைக்கப்பட்ட வரியின் மூலமாக தனது நண்பர்களுக்கு சீனி இறக்குமதி செய்வித்து அதன் மூலம் நாட்டுக்கு இல்லாது போன, மக்களுக்கு இல்லாது போன தொகை 1560 கோடி ரூபாய். அப்படியாப்பட்ட கொள்ளைக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு மேடையில் ஒரு குழாமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த காலத்தில் இந்த நாட்டில் இருந்து முழு நாட்டு மக்களாலேயே வெறுத்தொதுக்கப்படுகின்ற ராஜபக்சா, வெறுத்தொதுக்கப்படுகின்ற ராஜபக்ச கும்பல், அந்த கும்பல்களில் இருக்கின்ற நபர்கள். ஆம் அன்பார்ந்த தோழர்களே, இதோ இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அனுராக் தோழர் வந்து விட்டார். அதனால் வேண்டிய எனது கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இருந்த போதிலும் கூட நான் இறுதியாக ஒன்றை மாத்திரம் கேட்டுக்கொள்கின்றேன். விசேடமாக இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தல் என்பது உண்மை. அந்த தேர்தலில் எதிர்வரும் 21ஆம் தேதி அனுர திசாநாயக்க அவர்கள் வெல்ல போகிறதும் உறுதி. நாங்கள் வெல்ல போகிறது உறுதின்னு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம் தான் வேறு எதுவும் இல்லை. உண்மையிலே இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு விதமான வேலை திட்டங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றல்ல நேற்றல்ல கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டு மக்களை கட்டி எழுப்புகின்ற, நாட்டு மக்களை அமைப்பு ரீதியாக அணிதிரட்டுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்தோம். இந்த நாட்டு பெண்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழக ஆசிரியர்களா, பாடசாலை ஆசிரியர்களா, பாடசாலை மாணவர்களா, அல்லது விவசாயிகளா, தொழிலாளர்களா, எல்லா துறையை சேர்ந்த மக்களை அணிதிரட்டி இருக்கின்றோம்.
அவ்வாறு படிப்படியாக அணிதிரட்டியது மாத்திரமல்ல, கிராமங்கள் தோறும் மக்களை அணிதிரட்டுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வேலை திட்டத்தின் கீழ் நாங்கள் வட்டார ரீதியாகவும் கூட மக்களை அணிதிரட்டுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுத்தோம். அந்த வட்டார ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட வேலையின் மூலமாக அதன் மூலமாக இந்த நாட்டில் பெண்களையும் அணிதிரட்டுகின்ற, இந்த நாட்டில் இருக்கின்ற பெண்களை அணிதிரட்டிய மிகவும் பிரம்மாண்டமான அரசியல் இயக்கம் என்றால் அது வேறு இதுமல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் நடைபெறுகின்ற சகல விதமான கருத்து கணிப்புகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சகல அணு என்கின்ற நாமமே ஒழிக்கின்றது. அதனால் நிச்சயம் தோழர்களே, எதிர்வரும் 21ஆம் தேதி வெற்றி பெறப்போவது உறுதி. அதனால் வேண்டியது யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அனுர வெல்றது உறுதி. ஆனால் நாங்கள் கேட்கின்றோம், அனுர உடைய வெற்றியானது வெறுமனே சிங்கள மக்களுடைய வெற்றியாக இருக்கக்கூடாது. வெறுமனே சிங்கள மக்களுடைய வெற்றியாக இருக்கக்கூடாது. நாங்களும் இதனுடைய பங்காளிகள். இன்று வந்திருக்கின்றார்கள், பருத்தித்துறையை சேர்ந்த எங்களுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அளவற்றி எடுத்துக்கொண்டாலும் சரி, தெல்லிப்பளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க இருக்கின்ற யாழ் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாபக்கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி, எலுசுமட்டுவால் எடுத்துக்கொண்டாலும் சரி, வடமராட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும் இருந்து இந்த கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கிறார். அது நாங்கள் நாளைக்கு சொல்லணும், நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லணும், அனுர தோழருடைய வெற்றி என்பது முழு நாட்டினுடைய வெற்றி. அந்த வெற்றியை யாழ்ப்பாணத்தில் நாங்களும் அதனுடைய பங்காளிகள் என்கின்ற கருத்தை ஆணித்தரமாக கூறுவதற்கு எங்களுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. அதனால் மற்ற பக்கம் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்க பிடிக்கிறதுக்கோ நசுக்கிறதுக்கோ நுகர்ந்து பார்ப்பதற்கோ எதுவுமே கிடையாது. அது 76 வருடங்களாக அழுத்து போன உளுத்து போன அரிசியே மீண்டும் மீண்டும் அரைக்கப்படுகின்ற கட்சியாகும். அதனால் சஜித்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ரணில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாமல் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம். இங்கிருந்து அங்கே பாய்கிறது, இங்கிருந்து அங்கே பாய்கிறது. தவள பாய்ச்சல் எல்லாம் வேகமாக இடம்பெறுகின்ற காலம்தான் இந்த காலம். அதனால அந்த தவள பாய்ச்சலில் இடம்பெறுகின்றதன் காரணமாக நேற்று ஒரு கட்சியில் இருக்கின்றவர் இன்று இன்னொரு கட்சியாக மாறுகிறார். அதே போலத்தான் இன்றைக்கு இங்கே வடப்பகுதி எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு அங்கஜன் அணி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் இருந்தாருங்கிறது நமக்கே தெரியாது. ராஜபக்ச வந்தார், ராஜபக்சவோட இருக்கா. அதன் பிறகு ரணில் வந்தார், ரணிலோடு நிற்கிறாரு. அதன் பிறகு நாங்கள் பார்க்கின்ற போது மைத்திரி வந்து மைத்திரி பின்னுக்கால ஓடுறாரு. அதன் பிறகு எடுத்துக்கொண்டா இன்றைக்கு சஜித்துக்கு பின்னாலையும் ஓடி இருக்கு. எங்க ஓடி ஓடி அங்கேயும் இங்கேயும் பாஞ்சி பாஞ்சி பச்சோந்திகளாட்டம் அரசியல் செய்கின்றவர்களாக மாறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கூட்டமைப்பு எடுத்துக் கொண்டாலும் கூட இன்றைக்கு அது கூட்டமைப்பா அல்லது வேற எதுவும் அமைப்பா என்கின்ற கேட்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு முதல் நாள் சொல்றார், சஜித்துக்கு ஆதரவளித்தோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதன் தலைவர் குறிப்பிட்டார். அடுத்த நாள் இரவு நாங்கள் பார்க்கின்ற நாங்கள் அதையே ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று அவரே கூறுகின்றார். நாங்கள் கேட்கின்றோம். நான் பண்டாரவரையில் படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா அப்படின்னா. நானும் கடந்த 10 வருஷமாக கேட்டு இருந்து கொண்டு தான் இருக்கேன். அந்த மாற்று கருத்துக்கள் ஊற்ற இன்னமும் நான் தேடிக்கொண்டிருக்கேன். அதனால வேண்டி அவ்வாறு மாற்று கருத்துக்கள் அல்லது பல்வேறு ஜனநாயக ரீதியான பண்புகளை வளர்த்த மண் இது. அந்த மண் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. அரசியல்னால், அரசியல்வாதிகளால். அந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்துக்கு கொடுத்தோம். யுத்தத்தில் எல்லாமே இழந்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்காக போராடினோம். இன்றைக்கு சுயத்தையே இழந்த மக்களாக வாழ்கிறோம். மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய வடமாகாணம், எங்களுடைய யாழ்ப்பாணம் முற்றாக நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா வழிகளும் சமூக ரீதியாக சீரழிந்து போய் கிடக்கின்றது. போதை பொருளா, வாழ்வெட்டு கும்பலா, அதுவா இதுவா என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவான ஒரு அழகான ஒரு நிலைமையை நோக்கி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதனால் வேண்டி எங்களுடைய பெற்றோர்களுக்கு தேவை இருக்கின்றது.
இங்கே இறங்கி இருக்கின்ற மக்களுக்கு தேவை இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியது வேறு எதுவுமில்லை, அரசியல் தான். அரசியல்வாதிகளை இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கின்றார்கள். நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களோட சொல்லக்கூடாது, இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் அரசியல்வாதிகள் தான். ஆனால் கூட அந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரித்து பேசியவர்கள், அவர்களுக்கு ஆதரித்து எழுதியவர்கள் வேறு யாரும் கிடையாது. எங்களுடைய அப்பா, அம்மா, மாமன், மச்சான் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்தார்கள். அதனால் வேண்டி எங்களுடைய உதவிய கூட எங்களோட பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள். நாளைக்கு இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கின்ற நிலைமை தொடருமாக இருந்தால், அதனால் வேண்டி நான் கடைசியாக கேட்டுக்கொள்வது, எனக்காக அல்ல, உங்களுக்காக இல்லை, நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்லது ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கம் என்பது இனியும் ரணிலுக்கு பின்னாலேயோ சஜித்துக்கு பின்னாலேயோ கிடையாது. இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம், அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தியை இன்றைக்கு புது யுகத்தை நோக்கி, இலங்கையை மறுமலர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வல்லமையுடைய ஒரே கட்சி, இயக்கம். அதனால் எதிர்வரும் 21ஆம் தேதி